வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம ஸ்வீட் கார்ன் கிரேவி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, அப்புறம் புலாவ், ஃப்ரைட் ரைஸ் இது கூட எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ஸ்வீட் கார்னை வந்து இந்த மாதிரி உதிர்த்துட்டு அதை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனோடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடானோன்னா ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இது லைட்டாக நமக்கு வாசம் வந்ததுமே நம்ம இதில் வந்து கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 7லேருந்து ஒரு 8 பல் வரைக்கும் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா வதங்கணும் அவசியம் கிடையாது. லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து 2 பெரிய தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் இப்போ நம்ம லைட்டாக வதக்கிடலாம். இப்போ தக்காளியுமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம வதக்கினது போதும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறேன். முந்திரி பருப்பு சேர்த்த உடனே ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷம் போல் வதக்கினா போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் தான் நீங்கள் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெண்ணெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் உருகினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, இது 2 சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி விழுதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுறணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை சேர்த்து நல்லா நம்ம கிளறிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். நான் வந்து 1 கிளாஸ் அளவு போல் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை கொதிக்க விட போகிறோம். இப்போ லிட் போட்டு நம்ம மூடிக்கலாம். மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தயிர் வந்து புளிக்கக்கூடாது. புளிச்சா நல்லா இருக்காது, கிரேவியும் ஒரு மாதிரி புளிக்கும். அதனால் புளிக்காத தயிர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் க்ரீம் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தோன்னா நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கார்னை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கசூரி மேத்தி இருக்குல்ல, அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை இலைன்னு சொல்லுவோம்ல, அந்த இலை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவை எடுத்துகிட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கசக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் கார்ன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா அம்மா சமையல் கட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.